எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு வடை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் இங்கே 1 கப்பு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4 ஹவர் ஊற வச்சுருந்தேன். இப்போது ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதிலிருந்து கொஞ்சம் பருப்பு சைடில் வச்சுக்கிறேன். மிக்சர் ஜாரில் ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப நைஸாக அரைக்காமல் மீடியமாக இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன். நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கையால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வடை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ எண்ணெயை நான் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கிறிஸ்பியான பாசிப்பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.